எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சை காவல் நிலையம் அழைத்து செல்லப்படக்கூடிய நேரலை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டம், கைது, தள்ளுமுள்ளு, போலீசுடன் வாக்குவாதம் என தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வாக இது இருக்கின்றது. இந்த கைதுக்கான காரணம் நேற்றைய தினத்தில் தஞ்சையில் நடைபெற்ற காவிரி விவசாயிகள் தொடர்பான அந்த போராட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு சர்ச்சையானது. இரட்டை அர்த்தத்தில் அவர் பேசியதாக அவர் மீது குற்றச்சாட்டு. அதாவது நேரடியாக யார் பெயரும் அவர் குறிப்பிடவில்லை, எந்த நடிகை பெயரும் குறிப்பிடவில்லை, எந்த நபர் பெயரும் குறிப்பிடவில்லை. அவர் பேசிய அந்த ஒரு கருத்து அது இரட்டை அர்த்தம் பொருள்படக்கூடிய வகையிலாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணைக்காக தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். இதை கண்டித்து தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய திமுகவினர் ஆங்காங்கே கூடி போராட்டம், சாலை மறியல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கெடுத்து வரக்கூடிய நேரலை நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு, இந்த கைது சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பேச்சுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதுபோன்று பெண்கள் குறித்து அவதூறாக பேசக்கூடாது, இது பெண்கள் குறித்து அவதூறாக பேசப்படக்கூடியதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு பேசுவது என்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று திமுகவுடைய கூட்டணி கட்சியான தேமுதிகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக. அதற்கு ஆங்கிலேயர் காலத்தில் வாய்ப்பூட்டு என்ற ஒரு சட்டம் இருந்தது, அதற்கு இணையாக எதிர்க்கட்சிகளை முடக்கும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்காக அவரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில், ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது அடிப்படை ஜனநாயக உரிமையாகும், கருத்துக்கு கருத்தால் பதிலளிப்பது ஜனநாயகத்தினுடைய மாண்பாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இந்த கைது தொடர்பாக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் கூட இது தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சும் கைதும் கண்டிக்கத்தக்கவை என்று ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மேகதாது அணை கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் குறித்து தெரிவித்த சில கருத்துக்களுக்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிகழ்வு, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சும் கைது நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கவை, இரண்டும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தஞ்சாவூர் போராட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்ணியமற்றதாகும், இது கண்டிக்கத்தக்கது. துணை முதலமைச்சர் பொறுப்பு வகித்த எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு வகிக்கும் ஒருவர் கண்ணியமான முறையில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவ்வளவு அவசரமாக கைது செய்ய வேண்டிய தேவையில்லை, நண்பகல் 12 மணி வரை அவரை கைது செய்வதை தவிர்க்கும்படி நீதிமன்றமே அறிவுறுத்திய பிறகும் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை, அதுவும் நாளை சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் கைது செய்ய வேண்டிய அவசரம் இல்லை, தமிழகத்தின் தலையாய பிரச்சனைகளில் கூட காட்டப்படாத அவசரத்தை இந்த கைது நடவடிக்கையில் அரசும் காவல்துறையும் காட்டியதன் பின்னணியில் இருப்பது அரசியல் மட்டும்தான் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு பின்னணியில் அரசியல் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளன, அவற்றை தீர்ப்பதில் தான் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் அக்கறை காட்ட வேண்டுமே தவிர இது போன்ற செயல்களில் அல்ல என்றும், இனியாவது ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை செய்ய முன்வர வேண்டும் என்றும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைது செய்யப்பட்டிருப்பதால் சட்டம் ஒழுங்கு எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புமணி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கையின் வாயிலாக பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அன்புமணி அதே சமயத்தில் இவ்வளவு அவசரமாக அவரை கைது செய்திருப்பது என்பது அதன் பின்னணியில் முழுக்க அரசியல் மட்டும்தான் என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டி அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்றுதான் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் அந்த அறிக்கையில் ஆங்கிலேயர் காலத்து வாய்ப்பூட்டு என்ற ஒரு சட்டம் இருந்தது, அதற்கு இணையாக எதிர்க்கட்சிகளை முடக்கும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஆளுங்கட்சியினர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் அரசியல் மேடைகளில் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துகின்றனர் என்றும், அதே போல எதிர்க்கட்சியினரும் தங்களது அரசியல் கருத்துக்களை ஜனநாயக முறையில் தெரிவிக்கும் உரிமை உள்ளது என்றும், அந்த உரிமையை குறைக்கும் வகையில் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார்.